இயற்கையான முறைகள், செயற்கையான முறைகள் அப்படின்ட்டு சுகபேதி அப்படின்னு பல வகையான முறைகளை பயன்படுத்தி குடல் கழிவுகளை வந்து வெளியேற்றுவாங்க. குடல் கழிவுகள் மட்டுமே ஒரு உடலோட கழிவுகளாக இருந்தது, அதனால் மட்டும்தான் உங்களுக்கு நாட்பட்ட குடல் கழிவுகள் தேங்கி இருக்கிறதுனால மட்டும்தான் தோல்வியாதிகள் வருது அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான தோல்வியாதிகள் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நமக்குள்ள ஏதாவது ஒரு தவறான விஷயம் போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா அதை வெளியேற்றுறதுக்கும், கழிவுகள் அதிகமாக சேர்ந்துருச்சு அப்படின்னா அதை வெளியேற்றுறதுக்கும், அருவெறுப்பு மனநிலை அதிகமாயிடுச்சு அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு கிராப் ஆப்பிள் அப்படிங்கிற மலர் மருந்து பயன்படும். உடம்புல அங்கே பேட்சாக தடிச்சு வரும். அது வந்து ரெடிஸாக இருக்கும். சிலருக்கு வந்து அது மாலை நேரங்களில் மட்டும் வந்து காலை நேரங்களெல்லாம் மறைஞ்சிரும். சிலருக்கு வந்து அது எப்பவுமே அந்த தடிச்சு வர பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனை ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா எல்ம் அப்படிங்கிற மலர் மருந்து கொடுக்கும்போது அது வந்து சரியாயிடும். தோலுக்குள்ள ஒரு வியாதி மாதிரி தெரியுது அப்படின்னு ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா, கருப்பாக இருக்கும், அந்த மாதிரியான ஒரு தோல் வியாதி இருக்குது அப்படின்னா அதற்கு ஹெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் மலர்விழி மோகன்ராஜ், மலர் மருத்துவ ஆலோசகர். இப்போ நம்ம எதற்கான மலர் தீர்வுகளை பார்க்க போகிறோம் அப்படின்னா, தோல் வியாதிகளுக்கான மலர் தீர்வுகள் என்ன, எந்தெந்த மாதிரியான தோல் வியாதிகளுக்கு எந்தெந்த மாதிரியான மலர் மருந்துகளை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த இயற்கையான வழிமுறைகளை பயன்படுத்தி வைத்தியம் பார்க்க பிரியப்படுறவங்க எல்லாத்துக்குமே ஒரு கருத்து இருக்குது. என்னென்னா, தோல் வியாதிகள் அப்படிங்கிறது உடலோட கழிவுகள், அதனால் வர்றது தான் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. அதை நான் தப்புன்னு சொல்லலை. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உடனே வந்து குடல் கழிவுகளை வெளியேற்றுவதற்கான வேலைகளை வந்து செய்வாங்க. தோல்வியாதி வருது அப்படின்னாலே உடம்புல கழிவுகள் சேர்ந்துருச்சு அப்படின்னு இயற்கையான முறைகள், செயற்கையான முறைகள் அப்படின்ட்டு சுகபேதி அப்படின்னு பல வகையான முறைகளை பயன்படுத்தி குடல் கழிவுகளை வந்து வெளியேற்றுவாங்க. குடல் கழிவுகள் மட்டுமே ஒரு உடலோட கழிவுகளாக இருந்தது, அதனால் மட்டும்தான் உங்களுக்கு நாட்பட்ட குடல் கழிவுகள் தேங்கி இருக்கிறதுனால மட்டும்தான் தோல்வியாதிகள் வருது அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான தோல்வியாதிகள் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தோல்வியாதிகள் தான் வரும். அப்போ ஒருத்தருக்கு வரக்கூடிய தோல்வியாதிகள் மாதிரி இன்னொருத்தருக்கு வர்றதில்லை அப்படிங்கும்போது கழிவுகள் அப்படிங்கிறது பல வகைப்படும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். உண்மைதான், கழிவுகள்னால தான் நமக்கு தோல்வியாதிகள் வருது. நம்ம வந்து எந்த மாதிரியான கழிவுகள்னால வருது அப்படின்னு கேட்டால் அதை பற்றி நமக்கு சொல்ல போகிறதில்லை. ஏன்னா அது நமக்கே தெரியாது. இந்த மாதிரியான கழிவுகள்னால தான் இந்த தோல்வியாதி வருது அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் நமக்கு என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, எந்த மாதிரியான மனநிலை இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான தோல்வியாதிகள் வருது அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா நம்ம அதை தான் பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால. வேற உடல் கழிவுகள் அப்படின்னா ஃபேட்டி லிவர் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது. கல்லீரலில் சேர்ந்திருக்கிற அந்த ஃபேட் அப்படிங்கிற அந்த கொழுப்பு அப்படிங்கிறதே ஒரு கழிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு கல்லீரல் கழிவுகள் வெளியேறுவதற்கு நீங்கள் இதை சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரியான மருத்துவர்களுடைய ஆலோசனைகள் எல்லாமே நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புலையும் கழிவுகள் இருக்கலாம். அதனால நமக்கு ஒவ்வொரு வகையான தோல்வியாதிகள் அப்படிங்கிறது வரலாம். எந்த மாதிரியான தோல்வியாதிகளுக்கு என்ன மலர் மருந்துகளை சேர்த்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக தோல்வியாதிகள் அப்படின்னாலே மலர் மருந்துகளில் கிராப் ஆப்பிள் அப்படிங்கிற மருந்தை கொடுக்கறது வழக்கமாக இருக்குது. ஏன்னா கிராப் ஆப்பிள் அப்படிங்கிறது உடல்ல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுவதற்கான ஒரு மலர் மருந்து. நமக்குள்ள ஏதாவது ஒரு தவறான விஷயம் போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா அதை வெளியேற்றுறதுக்கும், கழிவுகள் அதிகமாக சேர்ந்துருச்சு அப்படின்னா அதை வெளியேற்றுறதுக்கும், அருவெறுப்பு மனநிலை அதிகமாயிடுச்சு அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு கிராப் ஆப்பிள் அப்படிங்கிற மலர் மருந்து பயன்படும். ஸோ நமக்கு என்ன மாதிரியான தோல்வியாதிகள் இருந்தாலுமே நம்ம கிராப் ஆப்பிள் அப்படிங்கிற மலர் மருந்தை கட்டாயமாக எடுத்துக்கணும். அதுக்கடுத்து இப்போ தடிச்சு வர மாதிரி ஒரு தோல்வியாதின்னு இருக்கும். உடம்புல அங்கே பேட்சாக தடிச்சு வரும். அது வந்து ரெடிஸாக இருக்கும். சிலருக்கு வந்து அது மாலை நேரங்களில் மட்டும் வந்து காலை நேரங்களெல்லாம் மறைஞ்சிரும். சிலருக்கு வந்து அது எப்பவுமே அந்த தடிச்சு வர பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பிட்ட நாளைக்கு இருக்கும். ட்ரீட்மெண்ட் முடியும் போது அது கொஞ்சம் சரியாகும். இந்த மாதிரியான பிரச்சனை ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா எல்ம் அப்படிங்கிற மலர் மருந்து கொடுக்கும்போது அது வந்து சரியாயிரும். அப்போ எல்ம் அப்படிங்கிற மலர் மருந்து கூட பொதுவாக கழிவுகளை வெளியேற்ற தேவையான மலர் மருந்தான கிராப் ஆப்பிள் அப்படிங்கிற மலர் மருந்தை கொடுக்கணும். எல்ம் அப்படிங்கிற மலர் மருந்து எந்த மனநிலைக்கானது அப்படின்னா, எல்ம் அப்படிங்கிற மலர் மருந்து பொறுப்புகள் அதிகமாக இருக்குது, இல்லை அப்படின்னா எனக்கு இந்த பொறுப்பு பிடிக்கல அப்படின்னு ஒரு மனநிலை இருக்குது அப்படின்னா அதற்கான மலர் மருந்தா நம்ம எல்ம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒருத்தர்
ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு அலுவலகத்தில் ஒரு வேலை செஞ்சிட்ருக்குறாங்கன்னு எடுத்துப்போம். அவங்களுக்கான பொறுப்புகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கும்போது இவ்வளோ பொறுப்புகளை என்னால் சமாளிக்க முடியல, இது எனக்கு ரொம்ப பேர்டனாக இருக்குது அப்படின்னு ஒரு மனநிலை வந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம எல்ம் அப்படிங்கிற மலர் மருந்து கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா தனக்கு பிடிக்காத வேலையை ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பொறுப்பு இல்லைனா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒருத்தர் நினைச்சாங்கன்னா அந்த நேரத்துலையும் எல்முங்கிற மலர் மருந்து கொடுக்கலாம். அது இல்லாமல் உறவு முறைகளில் குடும்பத்தில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, அது எனக்கு பிடிக்கல. ஒரு கணவன் எடுத்துப்போம், அவருக்கு குழந்தை பெற்றுக்க பிடிக்கல, குழந்தைகள் அதற்கான பொறுப்புகளை தூக்கி சுமக்க நான் விரும்பல, நான் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரி மக்களை இப்போ நம்ம நிறைய பார்க்க முடியுது இல்லையா? அந்த மாதிரியான ஒருத்தருக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அவர் தூக்கி சுமக்க விரும்பலை, அது ஒரு சுமையாக அவருக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி மனநிலை இருந்தாலும் நம்ம எல்ம் அப்படிங்கிற மலர் மருந்தை கொடுக்கலாம். அப்போது இந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கும்போது நமக்கு தடிச்சு வர்றது, பேட்சாக வர்றது, சிவந்து போய் தடித்த மாதிரியான ஒரு தோல்வியாதி அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போது எல்மை எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா இந்த பொறுப்புகளை சுமக்க பிடிக்கல அப்படிங்கிற மனநிலையும் சரியாயிரும், கூடவே நமக்கு அந்த தோல்வியாதி அப்படிங்கிறதும் சரியாயிரும். எல்மும் கிராப் ஆப்பிளும் கொடுக்கணும். இன்னொரு மாதிரியான தோல்வியாதி அப்படின்னு என்னென்னு பார்க்கலான்னா, இந்த தொட்டதுமே அந்த இடம் கருத்து போகுது. இப்படி அழுத்தினதையும் அந்த இடம் கருத்து போகிற மாதிரி இருக்குது. கருத்து சின்ன சின்னதாக தோலுக்குள்ள ஒரு வியாதி மாதிரி தெரியுது அப்படின்னு ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா கருப்பாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு தோல்வியாதி இருக்குது அப்படின்னா அதற்கு சென்டாரி அப்படிங்கிற மலர் மருந்து கூட கிராப் ஆப்பிள் அப்படிங்கிற மலர் மருந்து சேர்த்து கொடுக்கும்போது அது சரியாயிரும். இந்த மனநிலை சென்டாரி அப்படிங்கிற மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பணிவா தன்னை மறந்து மற்றவர்களுக்காக சேவை புரிதல், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கோபமே வராது, மற்றவங்களுக்காக என்னோட வேலையை செய்யறது, மற்றவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியில சுமக்கிறது மட்டுமே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்குது அப்படின்னா, எனக்கு கோபமே வராது அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குது அப்படின்னா அதற்காக கொடுக்கப்பட வேண்டிய மலர் மருந்து அப்படிங்கிறது சென்டாரி. அந்த மாதிரி மனநிலை அதிகமாகும் போது இந்த மாதிரியான தோல்வியாதி அப்படிங்கிறது வரும். இந்த மாதிரியான தோல்வியாதி இருக்கும்போது சென்டாரி பிளஸ் கிராப் ஆப்பிள் ரெண்டையும் சேர்ந்து கொடுக்கும்போது இது நமக்கு சரியாயிரும். அது மட்டும் இல்லாம மற்றவர்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை அப்படின்னு நினைச்சிட்டு தனக்கு என்ன வேணும் அப்படின்னு யோசிக்காம இருக்கிற அந்த மனநிலை அப்படிங்கிறதும் சென்டாரி எடுத்துக்கும் போது சரியாயிரும். கூடவே இந்த இதனாலே ஏற்படக்கூடிய உடல் கழிவுகள் அப்படிங்கிறதும் சரியாகி இந்த தோல்வியாதி அப்படிங்கிறது சரியாயிரும். இப்போ நமக்கு எந்த மாதிரியான மனநிலை இருக்குதோ அந்த மனநிலை கூட கிராப் ஆப்பிள் அப்படிங்கிற மலர் மருந்தையும் சேர்த்து எடுத்துக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய தோல்வியாதிகள் அப்படிங்கிறது சரியாகிறத நம்மளால பார்க்க முடியும். நமக்கு தேவையான மலர் மருந்துகளை எடுத்துட்டு அதை 3 சொட்டு விட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி காலையில் மதியம் இரவு அப்படின்னு 3 நேரமும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பின்னாடி அப்படின்லாம் கணக்கில்லை. ஏன்னா இந்த மருந்துகள் பூக்களுடைய எசன்ஸ் தான் அப்படிங்கிறதுனால 100% பக்க விளைவுகள் இல்லாதது, பாதுகாப்பானது. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.